தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மூத்த பத்திரிகையாளர் செந்தில்வேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வரப்போற 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில தேமுதிக இணைஞ்சிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? உங்களோட கருத்து என்ன? வரவேற்கத்தக்க ஒன்று. திமுக கூட்டணி மேலும் வலுப்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே மிக வலிமையான ஒன்றுபட்ட ஒரு கூட்டணியாக கடந்த பல தேர்தல்களாக, குறிப்பாக 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்று ஒருமித்து ஓரணியில் நின்று பாசிசத்திற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு வெற்றியை, இந்தியாவிற்கே முன்மாதிரியாக ஒரு மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள். அந்த வகையில் அதை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில், மேலும் வலுப்படுத்தக்கூடிய விதத்தில் இன்றைக்கு தேமுதிக இந்த அணிக்கு வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நான் சில நிகழ்வுகளை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அரசு 2021 திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு அமைந்த போது திமுக கூட்டணியில் தேமுதிக இல்லை. ஆயினும் அந்த அரசு அமைந்தவுடன் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் முக்கிய தலைவர்களை சென்று சந்தித்தார். அந்த வகையில் ஐயா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தோழர் நல்லகண்ண அவர்களை சந்தித்தார், சங்கரையா அவர்களை சந்தித்தார். அவர்கள் எல்லாம் திமுக கூட்டணியில் இருந்தார்கள். ஆனால் அடுத்ததாக அவர் சென்று சந்தித்தது தேமுதிகவினுடைய தலைவர் மறைந்த திரு விஜயகாந்த் அவர்களை சென்று சந்தித்தார். அப்போது தேமுதிக திமுக கூட்டணியில் இல்லை. ஆயினும் அவர் திரு விஜயகாந்த் அவர்களை சந்தித்து தன்னுடைய அன்பை பாராட்டினார். அந்த நாகரிக மாண்பு பண்பு என்பது தேமுதிக தொண்டர்களை பெரும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. அதே மாதிரி திரு விஜயகாந்த் அவர்கள் மறைந்த போது முழு அரசு மரியாதையுடன் முழுமையான ஒத்துழைப்பை அரசு தந்து மிக கண்ணியத்தோடு மிகச்சிறப்பாக அவருடைய இறுதிச் சடங்கை, இறுதி ஊர்வலத்தை திமுக அரசு நடத்தி தந்தது. அதை தேமுதிக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் நன்றியோடு நினைவு கூர்ந்தார்கள், சிலாகித்தார்கள். அந்த வகையில் தேமுதிக தொண்டர்களினுடைய ஒருமித்த உணர்வு என்பது அவர்கள் பெருன்பு கொண்டு நேசித்த விஜயகாந்த் அவர்களுடைய இறுதிச் சடங்கை மிகச்சிறப்பாக நடத்தி தந்த, அரசு மரியாதையோடு அதை நடத்தி தந்த திமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்பது அவருடைய ஒருமித்த கருத்தாக இருந்து வந்தது. அதை இன்றைக்கு அந்த கட்சி செயல்படுத்தி இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக கூட்டணி மேலும் வலுப்பெற்றிருக்கிறது என்பதற்கு இந்த அணி இன்றைக்கு மேலும் வலுப்பெற்றிருக்கிறது என்பதற்கு இந்த தேமுதிகவினுடைய வரவு கட்டியம் கூறுகிறது. உங்களோட கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.